வணக்கம். பீமன் யூடியூப் சேனலுக்கு, அதாவது நம்ம பீமன் யூடியூப் சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறோம். முதலே சொல்லிடுறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம இந்த வீடியோக்கான ஹைப்பை அப்படியே ஏத்தி விடுங்க. கண்டிப்பா. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. இப்போ இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா அலச போறோம்னு பாத்தீங்கன்னா, அரசியல் களத்துல இப்போ ரொம்ப சூடா போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக். பெரலை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு வீடியோவோட சுருக்கத்தை தான் நாம இன்னைக்கு மூல ஆதாரமா எடுத்திருக்கோம். பெரலை சேனல் வீடியோ. எக்ஸாக்ட்லி. அதாவது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தவக கட்சியோட ஆரம்ப கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு, அவங்களோட விருப்ப மனு விநியோகத்துல நடந்த குழப்பங்கள், அப்புறம் சமீபத்திய பொதுக்கூட்டங்கள்ல நடந்த சம்பவங்கள்னு அந்த வீடியோல ரொம்ப விரிவாக பேசியிருக்காங்க. அதை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, நாம இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம பேச போறது எல்லாமே அந்த மூல ஆதாரத்துல, அதாவது பெரலை வீடியோல என்ன சொல்லிருக்காங்களோ அத மட்டுமே வச்சுதான். இதுல நாம எந்த அரசியல் சார்பு நிலையும் எடுக்கல. கண்டிப்பா எந்த சைடும் நாம இல்ல. ஆமா. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல புதுசா வந்த கட்சியோ தகவல்களை அந்த வீடியோல உள்ளபடி எந்த சார்பும் இல்லாம உங்களுக்கு வழங்குறது தான் நம்ம நோக்கம். இது ஒரு நடுநிலையான அனாலிசிஸ் மட்டுமே. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. சரி, இப்போ நம்ம டைரக்டா மேட்டருக்கு வருவோம். சினிமாவில நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஒரு மாஸ் ஹீரோ ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டரே அதிரும், விசில் பறக்கும். ஆமா, அந்த ஒரு வைபு வேற. ஆனா அதே மாஸ் என்ட்ரி நிஜ அரசியல்ல ஒரு கட்சி தொடங்கும் போது சாத்தியமா? வாங்க அலசலாம். தவிக சார்பா விருப்ப மனு விநியோகம் தொடங்கின முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. விருப்ப மனு கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. உண்மைதான். நாள்லே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மனுக்கள் வித்து தீர்ந்துருச்சுன்னு அந்த சோர்ஸ்ல சொல்றாங்க. இத கேட்கும் போதே ஒரு பிகில் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எப்படி விக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஓபனிங்கா தெரியுது. தொண்டர்கள் அவ்வளவு ஆர்வமா வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஆரம்ப கட்ட உற்சாகம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு பெரிய ஸ்டார் அரசியலுக்கு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மைண்ட் செட் இயல்பாகவே தொண்டர்கள் கிட்டேயும் வந்துடும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்ன அது? பெரல வீடியோல ஒரு முக்கியமான கலை யதார்த்தத்தை சொல்றாங்க. முதல் நாள்ல 10,000 மனுக்கள் வித்தது பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அந்த விருப்ப மனுக்களை திருப்பி கொடுக்கிற கடைசி நாள்ல பனையூர்ல இருக்கிற கட்சி தலைமை அலுவலகம் ரொம்ப வெறிச்சோடி கிடந்துச்சுன்னு அந்த வீடியோ பதிவு பண்ணுது. வெறிச்சோடி கிடந்துச்சா? அப்ப வாங்கின மனுக்கள் எல்லாம்? அதுதான் விஷயமே. ஆர்வமா வாங்கிட்டு போன பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் ஃபில் பண்ணப்பட்டு திரும்ப ஆபீஸ்க்கே வரவே இல்லையாம். ஓ, அது எப்படி? 100 ரூபான்னு அவ்வளோ ஆர்வமா வாங்கினாங்களே. அதுதான் இப்ப பெரிய விவாதமா மாறி இருக்கு. மனுவை வாங்குறதுக்கு காட்டின அந்த அசுரத்தனமான ஆர்வத்தை ஏன் அதை ஃபில் பண்ணி கொடுக்கறதுல காட்டல? அந்த கேப்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம உற்று கவனிக்கணும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். 100 ரூபாய் தானேன்னு ஒரு ஆர்வத்துல வாங்கியிருப்பாங்க. ஆனா அதை உட்காந்து ஃபில் பண்ணும்போது தான் பல விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த வீடியோலயே அதை தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அந்த மனுவுல கேட்டிருந்த கேள்விகள் மொத்தம் 36 கேள்விகள் அந்த ஃபார்ம்ல இருந்திருக்கு. அதுல சில கேள்விகளை பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கேள்விகள். ஆமா, உங்க மேல எத்தனை வழக்குகள் இருக்கு, நீங்க ஜெயிலுக்கு போக தயாரா, இதுவரைக்கும் தவக சார்பா எத்தனை போராட்டங்கள்ல கலந்திருக்கீங்க, இப்படி சிபிஐ ரேஞ்சுக்கு கேள்விகள். ஆமா. எனக்கு என்ன டவுட்னா, கட்சி ஆரம்பிச்சதே இப்போதான். அதுக்குள்ள தவக சார்பா எப்படி அவங்க போராட்டத்துல கலந்திருக்க முடியும்? இது ஒரு பெரிய முரண்பாடுன்னு அந்த வீடியோ கலாய்க்குது. நீங்க சொல்றது ஒரு லாஜிக்கலான கேள்விதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 36 கேள்விகள் ஒரு கட்சியின் கட்டமைப்புக்கு ரொம்ப அவசியம். எந்த கட்சியுமே தங்கள் வேட்பாளரோட பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அது அவசியம் தானே? கண்டிப்பா. ஆனா இங்க சிக்கல் எங்க வருதுன்னா, இது பல வருஷமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி கிடையாது. இது ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து நேரா அரசியல் கட்சியா மாறி வந்திருக்க ஒரு அமைப்பு. கரெக்ட். இதுல சேர்ற முக்கால்வாசி பேர் யார்? சாதாரண ரசிகர்கள் இல்ல நடுத்தர வர்க்க இளைஞர்கள். அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி கிரிமினல் ரெக்கார்ட், ஜெயில் அனுபவம்னு நுணுக்கமான கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் தயக்கம் வந்துடுது. ஒரு பயம் வந்திருக்கும். ஆமா. இந்த இடத்துல தான் அந்த வீடியோல ஒரு சூப்பரான நக்கலான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது, உங்களுக்கு கில்லி படம் பிடிக்குமா, போக்ரி பிடிக்குமா, அண்ணா மறுபடியும் நடிக்கணுமா, இப்படின்னு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தா வாங்கின மனுக்கள் எல்லாமே உடனுக்குடன் ஃபில் ஆகி வந்திருக்கும்னு சொல்றாங்க.
அது ஒரு நல்ல ஜோக் தான். ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி விசாரணை தேவையில்லையா? நாளைக்கு வேட்பாளர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது கட்சிக்கு தானே கெட்ட பேரு. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? எந்த தப்பும் இல்ல. நிர்வாக ரீதியா பாத்தீங்கன்னா அது 100க்கு 100 சரியான அப்ரோச் தான். ஆனா அந்த வீடியோ சொல்ல வர்ற மெசேஜ் வேற. என்னது? தலைமைக்கும் அடிமட்ட துண்டனுக்கும் நடுவுல இருக்கிற கேப். தலைமை தங்கள ஒரு மெச்சூர்டான கட்சின்னு நினைச்சுக்கிட்டு கேள்விகளை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அத வாங்கின தொண்டர்கள் இன்னும் தங்கள ரசிகர்களா தான் ஃபீல் பண்றாங்க. ஓ, அந்த கல்ச்சர் ஷாக். எக்ஸாக்ட்லி. ஒரு ரசிகனை சடனா ஒரு தீவிர அரசியல்வாதியா மாத்த நினைக்கும் போது வர்ற அந்த கல்ச்சர் ஷாக் தான் பனையூர் ஆபீஸ் வெறிச்சோனினதுக்கு மெயின் காரணம்னு நாம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த கல்ச்சர் ஷாக் வெறும் கேள்விகளோட நிக்கலையே. தொண்டர்களை அதை விட பெரிய அளவுல அதிர வச்ச இன்னொரு விஷயம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டணம். ஆமா, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸ்டார்டிங்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்க? மத்த கட்சிகள் மாதிரி 15,000 20,000 இல்லாம வெறும் 100 ரூபாயில மனு வாங்கிக்கலாம்னு நினைச்சாங்க. சோஷியல் மீடியாவில் இதுக்கு பெரிய வரவேற்பு. ஏழைகளுக்கான கட்சின்னு ஒரு இமேஜ் பில்ட் ஆச்சு. அதனால தான் 100 ரூபாய் தானேன்னு போட்டி போட்டு வாங்கினாங்க. ஆனா அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 100 ரூபாங்கிறது வெறும் அந்த பேப்பருக்கான காசு தானா. வெறும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ். ஆமா. அந்த மனுவை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது சமூக பிரிவுகளுக்கு ஏத்த மாதிரி 10,000 இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் டெபாசிட் கட்டணும்னு ஒரு ரூல் இருந்திருக்கு. இதுதான் அந்த தொண்டர்களுக்கு பெரிய பிரேக் போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படி எந்த அமைப்பும் இயங்க பணம் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன்ல நிக்கிற சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு செலவுகள் இருக்கும். அதனால வேட்பாளர்கள் கிட்ட கட்டணம் வாங்குறது இந்திய அரசியல்ல சாதாரண ஒரு நடைமுறை தான். ஆமா, எல்லா கட்சியும் வாங்குறது தான். ஆனா இங்க பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா கம்யூனிகேஷன். அந்த தகவலை அவங்க கொண்டு சேர்த்த விதம். ஆரம்பத்திலேயே 15,000 ரூபான்னு ஓப்பனா சொல்லியிருந்தா யாருக்கு அந்த பொருளாதார வசதி இருக்கோ அவங்க மட்டும்தான் போயிருப்பாங்க. கரெக்ட். சீரியஸா இருக்கிறவங்க மட்டும் வாங்கியிருப்பாங்க. ஆனா வெறும் 300 ரூபான்னு சொன்னதால எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத சாமானிய பசங்க கூட ஒரு ஆர்வத்துல வாங்கிட்டாங்க. அப்புறம் 15,000 ரூபாய் கட்டணும் தெரிஞ்சதும் பின் வாங்கிட்டாங்க. இது ஒரு வகையான பெய்ட் அண்ட் ஸ்விட்ச், அதாவது ஆசை காட்டி மோசம் செய்யற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்குன்னு அந்த வீடியோ அனலைஸ் பண்ணுது. அந்த எஃபெக்ட் அந்த வீடியோ ரொம்ப யதார்த்தமா சொல்லுது. 100 ரூபாய்க்கு ஃபார்மை வாங்கிட்டு அதை சப்மிட் பண்ண வீட்ல போய் 15,000 ரூபாய் கேட்ட இளைஞர்கள் வீட்ல பெரிய சண்டையே நடந்திருக்கு. கண்டிப்பா நடக்கும். வீட்ல சும்மா விடுவாங்களா? உனக்கு எதுக்குடா அந்த அரசியல் வேலை, உருப்படியா போய் உன் வேலைய பாருன்னு வீட்ல திட்டுனதால வாங்கின பல மனுக்கள் வீட்ல பீரோக்குள்ளே தூங்கிட்டு இருக்குன்னு ரொம்ப சோகமாவும் யதார்த்தமாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலைமைய பார்த்து கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் ரொம்ப அப்செட் ஆயிட்டதா அந்த சோர்ஸ் சொல்லுது. ராஜ்மோகன், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனான்னு முக்கிய தலைவர்கள் எல்லாம் பனையூர் ஆபீஸ்ல ஆள் இல்லாம வெயிட் பண்ண நிலைமைய அந்த வீடியோ சுட்டிக்காட்டுது. அந்த தலைவர்களோட மைண்ட் செட்டை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஸ்டாரோட இமேஜை வச்சு களத்துல இறங்குறோம், பெரிய சுனாமி வரும்னு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆமா. ஆனா தியேட்டர்ல பாக்குற கூட்டத்தை நேரா பணமும் உழைப்பும் தேவைப்படுற ரியல் அரசியலுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரசிகனை ஓட்டரா மாத்துறது ஒரு ஸ்டெப்புன்னா, அதே ரசிகனை பொறுப்பான கட்சி நிர்வாகியா மாத்துறது வேற லெவல் சேலஞ்ச். அது ஒரு தனி கேம். அதான் அந்த 15,000 ரூபாய் பிரச்சனை இது வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. ஒரு புது கட்சியோட அமைப்பு ரீதியான சவால்களை இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இந்த அமைப்பு ரீதியான சவால்கள் பத்தி பேசும்போது அந்த வீடியோல இருக்கிற இன்னொரு முரண்பாட்டையும் நம்ம பேசியே ஆகணும். அதுதான் அந்த ஆன்லைன் ஆஃப்லைன் கன்ஃபியூஷன். ஓ, அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ற மேட்டரா? அதேதான். பனையூர் ஆபீஸ் காலியா கிடக்குன்னு சோஷியல் மீடியால விமர்சனம் வந்தப்போ தவைக தொண்டர்கள் ஆன்லைன்ல ஒரு பெரிய டிஃபென்ஸ் கேம் ஆடினாங்க. எங்க கட்சி பழைய பஞ்சாங்கம் இல்ல, நாங்க ரொம்ப அட்வான்ஸ், எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குது, பனையூருக்கு நேர்ல வர அவசியமே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணாங்க. ஆனா உண்மை என்ன? அந்த வீடியோ அத அப்படியே உடைக்குது. கட்சியின் உண்மையான விதிமுறைகளை சுட்டிக்காட்டி அந்த வாதத்தை மறுக்கிறாங்க. கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க. தொண்டர்கள் இன்டர்நெட்ல ஒரு இமேஜ் பில்ட் பண்ண பாக்குறாங்க, ஆனா ரியாலிட்டி வேற. அந்த வீடியோ என்ன தெளிவா சொல்லுதுன்னா, ஆன்லைன்ல நீங்க அந்த ஃபார்மை டவுன்லோட் மட்டும்தான் பண்ண முடியும். டவுன்லோட் மட்டும்தான். ஆமா, அத பிரிண்ட் எடுத்து அந்த 36 கேள்விக்கும் பேனாவுல பதில் எழுதி 15,000 ரூபாயை டிடியா எடுத்தோ இல்ல கேஷாவோ பனையூர் ஆபீஸ்க்கு நேர்ல போய் தான் சப்மிட் பண்ணணும். இதுதான் கம்பெனி ரூல்ஸ். அப்போ எல்லாமே ஆன்லைன்னு சொன்னது அதுதான் தொண்டர்களோட கற்பனை. இந்த பேசிக் தகவல் கூட தெரியாம களத்துல இருக்கிற பசங்க எல்லாமே ஆன்லைன்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. அப்போ கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நடுவுல சரியான கம்யூனிகேஷன் இல்லையா?
இல்ல தொண்டர்கள் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சமாளிக்கிறாங்களா? நீங்க கேட்ட ரெண்டுமே உண்மைதான். ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போது கம்யூனிகேஷன் சேனல் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். டாப் டு பாட்டம். ஆமா, தலைமை என்ன சொல்லுதுங்கிறது கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேரணும். ஆனா இங்க தொண்டர்கள் இன்னும் அந்த ரசிகர் மன்ற ஃபீல்லே இருக்காங்க. யாராவது தலைவரை தப்பா பேசினா உடனே கவுண்டர் கொடுக்கணுங்கிற வேகத்துல செயல்படுறாங்க. ஃபேக்ட் செக் பண்ணாமலையே. அதான் உண்மையான ரூல்ஸ் என்னன்னு முழுசா படிச்சு கூட பார்க்காம கமெண்ட் பண்றாங்க. இது பார்க்கறதுக்கு சாதாரண கம்யூனிகேஷன் எரர் மாதிரி தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல இது கட்சிக்கு மிகப்பெரிய நிர்வாக குழப்பங்களை கொண்டு வரணும்னு அந்த வீடியோ ரொம்ப ஆழமா வார்ன் பண்றாங்க. நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றது வேற, ஒரு அரசியல் கட்சியோட பாலிசிஸ மக்கள் கிட்ட கொண்டு போறது வேற. இந்த வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகலாம். சரி, இதுவரைக்கும் நாம விருப்பம்னு, பீஸ், ஆன்லைன் குழப்பம்னு கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பேசணும். ஆனா அந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சீரியஸான, அதே சமயம் ரொம்ப கவனமா அணுக வேண்டிய ஒரு மேட்டரையும் பதிவு பண்ணிருக்காங்க. அத நாமும் இங்க ரொம்ப பொறுப்பா எந்த எமோஷனும் இல்லாம பதிவு பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. சமீபத்துல தவகை சார்பா நடந்த கூட்டங்கள்ல ஏற்பட்ட நெரிசல், அப்புறம் அடிப்படை வசதி குறைபாடுகள் பத்தி அந்த மூல ஆதாரம் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்குது. இது மனுஷ உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். இத நாம ரொம்ப டீப்பாவே பார்க்கணும். ஆமா. பெரலே வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா சேலத்துல நடந்த தவக கூட்டத்துல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததால நிழல் வசதி கூட இல்லாம ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ரொம்ப சோகமான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, கரூர்ல நடந்த கூட்டத்தை பத்தி அவங்க சொல்ற தகவல் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. முறையான முன்னெச்சரிக்கை இல்லாததாலையும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தவறியதாலையும் 41 பேர் வரைக்கும் இறந்திருக்கலான்னு ஒரு மிக மிக தீவிரமான குற்றச்சாட்டை அந்த வீடியோல பதிவு பண்றாங்க. 41 பேரா? நான் திரும்பவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். நாங்க இங்க எதையும் கன்ஃபார்ம் பண்ணல. பெரல யூடியூப் வீடியோல என்ன டேட்டா சொல்லிருக்காங்களோ அதை மட்டுமே நாங்க உங்களுக்கு அப்படியே சொல்றோம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அரசியல்ல கூட்டத்தை கூட்டுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் அந்த கூட்டத்தை சேஃபா மேனேஜ் பண்றது. ஆமா. ஒரு சினிமா ஆடியோ லான்ச்னா அது ஒரு ஆடிட்டோரியம்குள்ள நடக்கும். லிமிடெட் சீட். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது ஈஸி. ஆனா ஓபன் கிரவுண்ட்ல நடக்கிற அரசியல் பொதுக்கூட்டம் அப்படி இல்ல. அங்க எவ்ளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. வர கூட்டத்துக்கு குடி தண்ணீர், மெடிக்கல் ஹெல்ப், நிழல், எமர்ஜென்சி எக்ஸிட் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்றது ஒரு கட்சியின் பேசிக் பொறுப்பு. அந்த வீடியோ சுட்டிக்காட்டுற இந்த சம்பவங்கள் ஒரு புது கட்சி களத்துல இறங்கும்போது சந்திக்கிற பெரிய நிர்வாக போதாமைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த துயர சம்பவங்களுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவுல பயங்கரமான விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா? உயிரை விட அரசியல் முக்கியமான பல பேர் கேட்டாங்க. கட்சி இதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? அந்த வீடியோல இதுக்கப்புறம் நடந்த ஒரு சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட்டை சொல்றாங்க. இந்த சம்பவங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்த கடுமையான விமர்சனங்களுக்கும் பிறகு தலைமை ஒரு அவசர முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு? இதுக்கப்புறம் நடக்கிற கூட்டங்கள்ல தொண்டர்கள் உட்கார நாற்காலிகள் போடுவோம், வெயில மறைக்க பெரிய டென்ட், பந்தலெல்லாம் அமைப்போன்னு அபிஷியலாவே அறிவிச்சாங்க. ஓ, உடனே மாட்டிட்டாங்க. ஆமா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பப்ளிக்ல வைக்கப்படுற விமர்சனங்கள் ஒரு கட்சியோட செயல்பாட்டை எப்படி உடனே மாத்துதுங்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு. ஆமா ஆமா. அதுபோல சோஷியல் மீடியால விழுந்த அந்த கடுமையான அடிகள் தான் தொண்டர்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணுங்கிற விழிப்புணர்வை கட்சி தலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு அந்த சோர்ஸ் அனலைஸ் பண்ணுது. ஜனநாயகத்துல விமர்சனத்துக்கு இருக்கிற பவரை இது காட்டுது. ரொம்ப சூப்பரான விளக்கம். ஒரு தப்பு நடந்து அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறது நல்ல விஷயம்தான். ஆனா ஆரம்பத்திலேயே அந்த பிளானிங் இருந்திருந்தா பல துயரங்களை தவிர்த்திருக்கலாங்கிறது தான் அந்த வீடியோவோட மைய கருத்தா இருக்கு. உண்மைதான். சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பேசின எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு சின்ன சம்மரியா பாத்திரலாம். பெருல வீடியோ படி பாத்தீங்கன்னா தாவேகாவோட ஆரம்ப கட்ட நகர்வுகள் நிறைய முரண்பாடுகளை சந்திக்குது. ஒரு பக்கம் வெறும் 100 ரூபான்னு சொன்னதால பிகில் டிக்கெட் மாதிரி வித்து தீர்ந்த ஃபார்ம்கள், இன்னொரு பக்கம் அதுல இருந்து 36 சிபிஐ ரேஞ்சு கேள்விகள், அப்புறம் சர்ப்ரைஸா வந்தா 15,000 ரூபாய் ஃபீஸ். இதனால ஃபார்ம் ஃபில் பண்ணாம பனையோர் ஆபீஸ் வெறிச்சோடினது. நடுவுல இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் கம்யூனிகேஷன் கேப் வேற. ஆமா. இது எல்லாத்துக்கும் மேல கூட்டங்கள்ல நடந்த துயர சம்பவங்கள், அதுக்கப்புறம் வந்த விமர்சனங்கள், அதைத் தொடர்ந்து அவங்க மாத்திக்கிட்ட உள்கட்டமைப்பு விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறது அரசியல் களத்துல ஒரு மாஸ் ஓபனிங் தரலாம், ஈஸியா கூட்டத்தை சேர்த்துடலாம். ஆனா அந்த மாபெரும் கூட்டத்தை ஒரு முறையான அரசியல் அமைப்பா மாத்துறதும் கள யதார்த்தங்களோட அதை மேனேஜ் பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சேலஞ்சுங்கிறத இந்த நிகழ்வுகள் நமக்கு தெளிவா காட்டுது. ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க. நண்பர்களே,
இன்னைக்கு நாம பண்ண இந்த டீப் டைவ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பீமான் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கான ஹைப்பை ஏத்துங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்பவுமே பலம். நாமும் எல்லாத்தையும் ஆழமா அலசிட்டோம். ஆனா இது எல்லாம் பார்க்கும்போது ஃபைனலா என் மனசுல ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி அது? ஒரு மாபெரும் நட்சத்திரம் தன்னோட சினிமா புகழ வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரும்போது களத்துல அவருக்கு முதல் உண்மையான சவால் என்னவா இருக்கும்? ம் பல வருஷமா அரசியல்ல ஊறி போன பல வியூகங்கள் தெரிஞ்ச எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறது கஷ்டமா? இல்லனா இல்லனா எந்த அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாம சினிமா ஹீரோன்ற ஒரு எதிர்பார்ப்போட தம் மேல இருக்கிற அன்பால மட்டுமே வர்ற சொந்த தொண்டர்களை இந்த அரசியல் களத்தோட நிஜமான கஷ்டங்களுக்கும் பொருளாதார தேவைகளுக்கும் ஃபீல்டு ஒர்க்குக்கும் பழக்கப்படுத்துறது கஷ்டமா? வெளியே இருக்கிற எதிரிகளை ஜெயிக்கிறது கஷ்டமா? இல்ல தன் சொந்த ரசிகர்களை முழுமையான அரசியல்வாதியா மாத்துறது கஷ்டமா? இதுல எதிர் ஒரு மிகப்பெரிய